9 அதனுடைய 6வது வசனம், உமக்காக காத்திருக்கிறவர்கள் என் நிமித்தம் வெட்கப்பட்டு போகாதிருப்பார்களாக. எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, தேவ சமூகத்திலே நீங்கள் காத்திருந்து ஜெபித்து கொண்டிருக்கிறீர்களா? ஆண்டவர் இந்த நாளிலும் கூட உங்களை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை, என் நிமித்தம் காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதே இல்லை. ஒருவேளை நீங்கள் பிறரால் தலைகுனியப்பட்டு வெட்கப்பட்டு இருக்கலாம். உங்களுடைய வாழ்க்கை சிறுமைப்படுத்தப்பட்டு, உங்களுடைய வாழ்க்கை அவமானத்தினாலே நிரப்பப்பட்டு மனக்கசந்து உடைந்து போய் இந்த வார்த்தையை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம். இந்த நாளிலும் கூட நீங்கள் யோசித்து பார்க்க முடியாத அளவிற்கு கர்த்தர் உங்க வாழ்க்கையை ஆசீர்வதித்து உயர்த்த போகிறார். இது இனிமே என்னால முடியாது, இது இனிமே நடக்காது, இது எனக்கு கிடைப்பதற்கு வாய்ப்பே இல்லை, எனக்கு இதற்கான தகுதி என்ற இல்லை, இது எனக்கு இனிமே வராது என்று சொல்லி நம்பிக்கை அற்றுப்போன நிலைமையில இருக்கிற உங்க வாழ்க்கைய ஆண்டவர் ஆசீர்வதித்து உயர்த்த போகிறார். கர்த்தருடைய இரக்கம் உங்கள் மேல் கடந்து வரப்போகிறது. எத்தனை சிறுமையின் அனுபவங்கள், எத்தனை நெருக்கப்பட்ட சூழ்நிலைகள், எத்தனை பிரச்சனைகள், எத்தனை பாடுகள், எத்தனை நிந்தனைகள், அந்த நிந்தனையின் மத்தியிலும் நீங்கள் காத்திருந்து தேவ சமூகத்திலே ஜெபித்து கொண்டு ஆண்டவரை நீங்கள் நம்பி இருக்கலாம். காத்திருக்கிற தேவ பிள்ளையே, ஆண்டவரையே நம்பி இருக்கிற தேவ பிள்ளையே, நீ வெட்கப்பட்டு போகாதபடி கர்த்தர் உன் தலையை உயர்த்த போகிறார். உன்னுடைய அவமானங்களை கர்த்தர் மாற்ற போகிறார். உன்னுடைய நெருக்கங்களை கர்த்தர் மாற்ற போகிறார். உன்னுடைய பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வை ஆண்டவர் கொடுக்க போகிறார். தேவ சமூகத்திலே காத்திருக்கிற தேவ பிள்ளைகளை அவர் வெறுமையாய் விடுவதே இல்லை. நிச்சயமாய் நீங்கள் காத்திருந்த அந்த நாட்களுக்கு ஆண்டவர் பலனை தரப்போகிறார். வெட்கப்படாதபடி ஆண்டவர் உங்களை உயர்த்த போகிறார். உங்களுடைய தலை நிமிர்ந்து நிற்கும்படி ஆண்டவர் கிருபை செய்ய போகிறார். எந்த மனிதன் உங்களை அவமானப்படுத்தினானோ, எந்த இடத்துல நீங்கள் தலைகுனிந்து நின்றீர்களோ, எந்த இடத்துல நீங்கள் வெட்கப்பட்டு நின்றீர்களோ, அந்த இடத்துல கர்த்தர் உங்களை நிமிர்ந்து நிற்கும்படி உங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். நீங்கள் யோசித்து பார்க்க முடியாத, நினைத்து கூட பார்க்க முடியாத அளவிற்கு கர்த்தரிடத்திலிருந்து ஒரு நன்மை உங்களுக்கு கடந்து வரப்போகிறது. இந்த வார்த்தையின்படியே நீங்கள் வெட்கப்பட்டு போகாதபடி கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்வார், நன்மை செய்வார். அதை நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் அழுது கொண்டிருக்கலாம், ஆண்டவரே உடைந்து போய் இருக்கலாம், உம்முடைய சமூகத்துல பதிலுக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம். ஆண்டவர் இன்றைக்கு என் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் செய்ய மாட்டாரா என்று சொல்லி ஏங்கி கொண்டிருக்கலாம். உம்முடைய பிள்ளைகளுக்கு, காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு வெட்கப்பட்டு போகாதபடி அவர்களை யோசித்து பார்க்க முடியாத அளவிற்கு நன்மையை நீர் கொடுத்து அவர்களை உயர்த்த போகிற தயவுக்காய் ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் தலை நிமிர்ந்து நிற்கும்படி ஆசீர்வாதங்கள் கடந்து வரட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.